வணக்கம். இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங்கில் வில்லேஜ் ஸ்டைலில் ஈஸியாக அதுவும் 5 மினிட்ஸில் எப்படி பர்கர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த ரெசிபி ஃபுல்லாக மண்பாண்டங்களை வச்சு தான் முழுசாக செய்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சட்டியில் 200 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 2 கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் 25 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், இந்தளவு வெந்திருக்கு. நாம் இப்போ இதில் 70 கிராம் நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் வெந்துருச்சு. இதில் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு ரவுண்டு பண்ண எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நான் 1 ஸ்பூன் நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம 5 to 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நார்மலாக குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பன்னையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோஸ்ட் பண்ண பன்னில் நம்ம நூடுல்ஸை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வில்லேஜ் ஸ்டைல் பர்கர் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்ற கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.